இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவுங்க. எப்படா குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விடுவாங்க அப்படின்றதெல்லாம் போய் ஏன்டா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா தினமும் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நம்மளுடைய ரொட்டீன் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னா நான் ரொம்பவே லேசி ஆகிடுறேங்க. ஸ்கூல் லீவுன்னு தெரிஞ்சால் போதும், அடுத்த நாள் எந்திரிக்கும் போதெல்லாம் மணி 6 மணி 7 மணி இப்படி ஆகிடுது. அதே மாதிரி தாங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு தான். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரின்ட்டு இன்றைக்கி பருப்பு வந்துட்டு நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் வந்துட்டு இன்றைக்கி பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து காடுலாம் கொத்த ஆரம்பிச்சிட்டாங்க. துணி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி என்னுடைய கணவர் வந்து துணி துவைச்சி கொடுத்துட்டாரு. எனக்காக இல்லைனாலும் அவருக்காகவே சீக்கிரமாக வாஷிங் மிஷின் வாங்கணுங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பூ தொக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ரெசிபி போடுறேன், செக் பண்ணி பாருங்கள்.